விஜய் அவர்கள் அன்னைக்கு சொன்னது அப்படியே இப்ப நடக்குதா? இவங்க வந்து வேற வேற கூட்டணி கிடையாது, இவங்க எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு சொன்னார்ல, அது நடக்குதுல்ல. பாஜக, திமுக, அதிமுக எல்லாருமே ஒண்ணுதான், இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கதான்னு சொன்னாங்களா, அது நடக்குதுல்ல. இப்ப பாஜக ஆளுநரை வச்சு எல்லா காய்களையும் நகர்த்தி வேடிக்கை பார்க்குது. திமுக அதை 2 நாளுக்கு ரசிக்குது, அதிமுக அதை உட்காந்து கவனிக்குது. ரசிக்கிற திமுக எப்படி ரசிக்குது? ஒரு நடிப்போட, போலியான ஒரு வஞ்சகத்தோட நடிக்குது. அப்புறம் தான் நேத்து நைட்டு இந்த ஸ்பெகுலேஷன் வருது. இந்த மாதிரி இதுல இருந்து கரெக்டா 24 மணி நேரம் 25 மணி நேரத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெகுலேஷன் வருது. என்னது? இந்த மாதிரி வந்து திமுகவும் அதிமுக ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்க? இது வந்து நடக்காம இருக்கு. நம்ம பேசணும், நடக்காம இருக்கணும்னு நம்புறோம். திமுக மரியாதையை காப்பாத்திக்கும் நம்புறோம். மக்கள் மத்தியில அவங்களுடைய முக்கியமா இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் கூடிய அந்த மரியாதையை கூட இவங்க இழந்துருவாங்க. அந்த 59 சீட்டு கூட இவங்க அடுத்த தடவை நிற்கும் போது கிடைக்காதுன்னு நம்ம பேசுறோம். இதுதான் நடக்க போகுது இப்போ. அப்போ இந்த இடத்துல இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து எப்படி டிராமா ஆடுறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு ஆட்சி அமைக்கட்டும். ஒன்றும் காலையில நீங்க காலையில சொல்றாரு, காலையில ஒரு பேச்சு, நைட் ஒரு பேச்சு.